ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் என் பேர் கோல், சோனி கோல் கிருஷ்ணன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் சீசன் 8 வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பப்ஜி அந்த மாதிரி கேம்ஸ் அந்த லைவ் போட்டிருக்கேன். இப்போ வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட்லேருந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்து எபிசோட் வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். லைவில் வந்து என்னால் பண்ண முடியாது, நேரம் இல்லை. அதனால் எபிசோட் வியூ அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எபிசோடு பார்த்து அதுக்கான ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை நேற்று பார்த்திங்கன்னா கிராண்ட் லான்ச் பண்ணாங்க பிக் பாஸ் சீசன் 9. அது வந்து விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணியிருந்தார் போன சீசனுமே. அதே மாதிரி இந்த சீசன் வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. ஒன்றுமே புரியல அப்படிங்கிற டேக்லைன் தான் வரும். பார்க்க தான் தெரியும், போக போக தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட பிக் பாஸோட அந்த அப்படி தான் வந்து ஆரம்பித்தாங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா நேற்று ஆரம்பித்ததில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆகி பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணி இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க இந்த வீடு வந்து ஒரு மலை மாதிரி, அதாவது வளர்கிற மலை. இது வந்து பார்த்திங்கன்னா உயர போக போக பார்த்திங்கன்னா பெருசாகிட்டே போகும். இதே இல்லை அப்படிங்கிறது கிடையாது. கடைசி நாள் வரைக்கும் யார் தாக்கு பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடு வந்து உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த எகிப்து மம்மி அந்த மாதிரியான அந்த பழங்குடி மக்கள் இருக்கிற மாதிரியான அந்த சிற்பங்கள் மாதிரியான சில அந்த ஆர்ட் ஒர்க் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் ஒர்க்கு பார்க்க நல்லா இருந்தது. கிராஃபிக்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 9 வீட்டை. அதாவது அவரே சொல்லியிருப்பார், நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், ஒரு எகிப்திய அரண்மனை மாதிரி இருக்குது இந்த பிக் பாஸ் ஹவுஸ் அப்படிங்கிற சொல்லிட்டு லிவிங் ரூம் என்னென்னு இருக்குன்னு காட்டுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஷட்டர் திறந்தோடனே கார்டன் ஏரியா இருக்கும். நம்ம போன சீசன்லாம் பார்த்துருக்கோம். சீசனில் இந்த சீசன் அப்படி இல்லை. ஓப்பன் பண்ண சோஃபா செட்லாம் போட்டு ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அதில் வந்து க்ரீன் கலரில் ஒரு டோர் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியாவே இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரியல. மேபி பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி ரூம் மாதிரி இருக்குமா என்னங்கிறது புரியல. அது மாதிரி லிவிங் ரூம் இருக்குது. லிவிங் ரூம் பார்த்தா அதுக்கப்புறம் கார்டனு லிவிங் ரூமு சோஃபாலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. கிச்சனுக்கு போய் பார்க்குறாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா கிச்சன் சென்டரில் இருக்குது. எந்த ஒரு கார்னரில் ஒரு இல்லாமல் சென்டரில் வந்துட்டுனா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டைனிங் டேபிள் மாதிரி மெத்தடில் இருக்குது கிச்சனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டுனா வாய்ஸ் கொடுத்து என்ட்ரி விஷ் பண்ணுறாரு நம்ம விஜய் சேதுபதியை. அதுக்கப்புறம் தான் அதை பார்க்க தெரியும், போக போக தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிக் பாஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிக் பாஸ் வந்துட்டுனா விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பெட்ரூம் பார்க்குறாங்க. அதாவது 12 பேர் படுக்கிறதுக்கான பெட்டாக இருக்குது. அதாவது ஒரு பெட்டில் 2 பேர் இருக்காங்க. 12 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பக்கம் பெட்டும், இன்னொரு பக்கம் வந்து கேப்டனோட ஒரு தலை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அங்கே 2 பேர் படுக்கிற மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. பெட்ரூமு தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துன்னா பாத்ரூம் வசதி, அந்த குளிக்கிற மாதிரியான வசதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது 2 விதமான பெட்ஸும் இருக்குது. சூப்பர் டிலக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டும், நார்மலான ஒரு பெட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஃபர்ஸ் ரூமில் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொன்னாலே அந்த சிலைவில் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா முனுசாமி அப்படிங்கிற ஒருத்தர், முனுசாமி என்ன அவரை பார்த்த மாதிரி இருக்குது இந்த ஃபேஸை பார்த்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தரையுமே இந்த கன்ஃபர்ஸ் ரூம் கிட்ட இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா மேரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மேரி அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை சொல்கிறாங்க. கன்ஃபர்ஸ் ரூம் ஒட்டின மாதிரி இருக்கிற அந்த பொம்மையை. அடுத்து பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா கார்டன் இருக்குது. கார்டன் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஒரு எல்லோ கலர் பார்த்திங்கன்னா ஒரு டேப், அதாவது பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு தங்க கூண்டு, அதாவதுன்னா சிறை இருக்குது, தங்க கூண்டுலாம் இருக்குது. அப்புறம் வந்து கேம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடி அசைச்சு கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் கண்டஸ்டன் கூப்பிடலாமல் சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி கூப்பிட வராது. முதல் கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிசியோதெரபிஸ்ட். அவர் தான். அவரை பற்றி மேக்ஸிமம் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. மேக்ஸிமம் எல்லாமே தெரியும். சோஷியல் மீடியாவில் என்ன நெகட்டிவ் எப்படி பிரபலமானார், அதுக்கப்புறம் எவ்வளோ நெகட்டிவிட்டி அவர் வந்துட்டுனா ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தோம். ரீசெண்டாக போகிறதுனா திவாகர் வந்துன்னா ரொம்ப வந்து நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு தன்னைத்தானே வந்து புகழ்ந்துட்டு இருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார். பட் அவரோட சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா சில நெகட்டிவான ஒரு ஷேட்லேயும் காமிச்சிருக்காரு. லோ காஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லி சொன்னதாக நம்மளாம் பார்த்தோம். அது நம்ம ஜிபி முத்தெல்லாம் வரலாம். ஜிபி முத்து வந்து இந்த பிக் பாஸில் இருந்தவர் தான் சீசன் 6. ஆக்சுவலாக சீசன் 6லேருந்து நானும் வந்து பிக் பாஸை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 7 வந்து நல்லா
நோட் பண்ண ஆரம்பித்தேன். 8 வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து திவாகர் பார்த்தீங்கன்னா, திவாகர் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க போது விஜய் சேதுபதி கேட்குறாரு, இன்டர்வியூ எப்படி கடந்து வந்தீங்க? அது எப்படி இந்த பிக் பாஸ்க்கான இன்டர்வியூ வச்சுருப்பாங்கள்ல, அது எப்படி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாரு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பான ஒரு ஐக்யூ நிறையா கேட்குற மாதிரியான கொஸ்டின்லாம் நிறைய கேட்டாங்க. ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படிங்கிற திவாகர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட ஆம்பிஷன் ஏவியெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. அவரோட ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸில் டைட்டில் அடித்து ஒரு பிசியோதெரபிஸ்ட்டுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்கார். அவர் வந்து மதுரை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அப்புறம் வந்து நான் ஸ்டேஜில் நான் நடித்து காட்டுறேன் அப்படிங்கிற சொல்லும்போது, அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் வந்து அதான் உங்களுக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி ஃபீல் எனக்கு இப்போ ஒருத்தர் உங்களை பற்றி நெகட்டிவிட்டி சொல்கிறாங்க அப்படின்னா, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா, அவங்கள பற்றி பேசுகிறேன், அவங்களுக்கு நான் நிரூபிக்கிறேங்கிற சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சகோதரனாக சொல்கிறேன். நீங்கள் வந்து சரியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டுனா, நம்ம விஜய் சேதுபதி திவாகர் வந்து உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது ரிப்பீட்டான விஷயத்துலேயே சொல்லிட்டு இருக்கோம். ஒன்று பண்ணிங்கன்னா ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான், நான் வந்து நடிச்சு காட்டுறேன் சார் அவங்க முன்னாடி அப்படிங்கிற சொல்லும்போது, எத்தான் வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிற சொல்லி விஜய் சேது கலாய்ச்சி நம்ம திவாகர் உள்ளே அனுப்புகிறாங்க. அது திவாகர் வந்து முதல்ல பிக் பாஸ் சீசன் 9ல் அவர் தான் ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட். அவர் தான் வந்து உள்ளே இறங்குறாரு நம்ம பிபி வீட்டுக்குள்ளே. உள்ளே இறங்குனே பார்த்தீங்கன்னா, சாரி, இந்த உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீர், நெருப்பு, ப்ளூ, ரெட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பேட்சுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இவங்க போய் சூஸ் பண்ணணும், ரெட் பேட்சா இல்லை ப்ளூ பேட்ச் அப்படின்னு. அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலரை வந்து சூஸ் பண்ணோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபயர் பேட்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவாகர் சூஸ் பண்ணுறாரு ரெட் கலரை. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அனுப்பி வச்சிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனோடனே கூலி டான்ஸு ஜிம்முக்கா ஜிக்கு ஜிக்கு அந்த மாதிரி சாங்கில் பார்த்தீங்கன்னா அவரே டான்ஸ் ஆடி அஜி மாதிரி வந்து கை காலாட்டி டான்ஸ் பண்ணிவிட்டு அவரை தன்னைத்தானே வந்து ஆசுவாசப்படுத்திக்கிறாரு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு. அப்புறம் சில ஆக்டிங்லாம் பண்ணுறாரு, வாட்டர் மெலன் மேலே ஆக்டிங்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில ஆக்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காரு அவரோட ஸ்டைலில். அடுத்தது ரெண்டாவது ஒரு கண்டஸ்டன் வராங்க. ரெண்டாவது கண்டஸ்டன் அரோரா அப்படிங்கிறது. அவங்க அரோரா சின்க்ளையர் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து ஒரு பெண். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு போன சீசன் வந்த ரியா தியாகராஜனோட ஃப்ரெண்ட் தான் அவங்களுமே. ரியா தியாகராஜன் பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. தியாகராஜனா சம்திங், ஆமாம். ரியா வந்து அவங்களோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஷோவில் வந்து அவங்க வழி அனுப்பிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம திவாகருக்கு யாரும் வரல, அவர் மட்டும் தான் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்டு. அதாவது இவங்களுக்கு வந்து வெளியே வந்து நெகட்டிவ் ஒரு ஒரு பட்டப்பேர் ஒன்று இருக்குது, நமக்கு தெரியும். உங்களுக்கு பலூன் சம்திங் மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து நெகட்டிவான ஒரு வல்கரான ஒரு பேர் இருக்குது. அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது வந்து மாற்றணும் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ரியாவை பார்த்திங்கன்னா நம்ம அரோராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வழக்கம் போல் நீங்கள் வந்து ஆக்சுவலாக அரோரா ஒரு மாடலாக இருந்திருக்காங்க. மாடலாக அந்த அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து மாடலாக தான் இருந்திருக்காங்க. அது இந்த ப்ளூ அண்ட் ரெட்டு அந்த பேட்சை வந்து சூஸ் பண்ணுற சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க வந்து ப்ளூ கலர் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரோரா சூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவதான இந்த நம்ம வீட்டுக்குள்ளே போனப்போ முதல் கண்டஸ்டண்டான நம்ம திவாகரமும் இவங்களும் வந்து மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவதான கண்டஸ்டன் பார்த்திங்கன்னா ஆக்டர், அவர் வந்து ஒரு ரேப்பராகவும் இருக்கார், எஃப்ஜே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர் பார்த்திங்கன்னா அவரோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்டேன்னா இன்னும் சொல்ல மாட்டேன், நான் பிக் பாஸ் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் மாதிரி சொல்லி அவர் பேர் இப்போ வந்து எஃப்ஜே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ரேப்பர், அதாவது வந்து ஒரு பீட் பாக்ஸர் மாதிரி இந்த அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வாயிலே வந்து மியூசிக் போடுறவர். ஆக்சுவலாக நானும் லைட்டாக வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது ஹிப்ஹாப் தமிழ் அவரோட வந்துட்டுனா கொஞ்சம் இன்ஸ்பயரான அவரோட ஃபேன் மாதிரியும் இன்ஸ்பயராக வந்திருக்கேன் அப்படின்னும் சொல்கிறாரு. இவர் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா பேட்சை வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க, ரெட் ஆர் ப்ளூ அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு வந்து இது பண்ணுறாரு, சூஸ் பண்ணுறாரு சிவப்பு பேட்சை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க 4வது கண்டஸ்டன்ட் தான். அவங்க பேர் பார்த்திங்கன்னா விஜே பார்வதி. விஜே பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கோம் நாங்கள். அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவங்க பார்த்திங்கன்னா மதுரையை சேர்ந்தவங்க அப்படின்னும், அவங்க ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காங்க, ஒரு ஆங்கராக வந்திருக்காங்க அப்படின்னும், ஐ எம் போல்டு பார்வதி அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் போல்டாக வந்து பேச பண்ணுவேன், சமூகத்தில் பேச தயங்குற விஷயங்களை நான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக ஓப்பனாக பேசுவேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சில பார்த்திங்கன்னா 18+ விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கேட்டு நான் வந்து பார்த்த ஞாபகம் இருக்குது. கன்ஃபார்மாக தெரில, பட் அந்த மாதிரி 18+ல் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மைக் எடுத்துகிட்டு ஆங்கர் போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இதில் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி போல்ட் பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க, தைரியமான ஆள் அப்படின்னு.
நான் வந்து ஃபுல்லாக நல்லா ஃபேஸ் பண்ணேன். உள்ள அந்த பிக் பாஸில் வந்து நல்லா வந்து டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாங்க. அப்புறம் அதே மாதிரி என்ன பேட்ச் சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது சிவப்பு கலர், ஏன்னா நெருப்பு அப்படிங்கிற சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட அப்பா அம்மா அவங்களாம் பார்த்தீங்கன்னா வக்கீலாகவும் தமிழ் ஆசிரியராகவும் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களோட ஃபேமிலியில். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது மேல் ஒருத்தர் வந்து துஷார்னு ஒரு பேர். அவர் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிடிஎஸ் நிலவுல அந்த வடகொரியா தென்கொரியா அந்த அந்த ஸ்டைலில் இருக்க சைனீஸ் அந்த ஸ்டைலில் இருக்கார் பார்க்குறதுக்கு. யார் அவர் லாங்குவேஜே மாறி இருக்குமான்னு பார்த்தா தமிழ் பையன். அதாவது சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாட்டி வந்து சிங்கப்பூர் காரங்க நினைக்கிறேன். அதாவது வந்துன்னா அவரோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ப்ளஸ் அந்த சிங்கப்பூர் அந்த அந்த இதில் வந்துட்டுனா அவர் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கார். அவரோட ஃபேஸும் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் அந்த வட தென்கொரியா அந்த டான்ஸ் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இருக்கார். அவரோட வாய்ஸ் பார்த்திங்கன்னா கணின்னு தமிழ் பேசுகிற வந்துன்னா வித்தியாசமாக இருக்குது. அதாவது அவர் பார்க்க சாஃப்டாக சின்னதாக இருக்கார். பட் ஒரு வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பேஸாகவும் பெரிய ஆள் பேசுகிற மாதிரி இருக்குது பார்க்க வந்துட்டுனா. ஆனால் பார்க்க ஒல்லியாக ஸ்லிம்மாக தான் இருக்கார் அவர் வந்துன்னா அவருக்கு சின்ன வயசுலேருந்து அவர் புதுக்கோட்டை சேர்ந்தவர். ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவர் ஆசை. நான் வந்து சிம்பு ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். எஸ்கே வந்து இன்ஸ்பயராக படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. மேபி சிம்பு சார் பிக் பாஸ் இருந்திருக்கா சொல்கிறார் காக்கா பிடிக்கிறாரா. இதை கூட சொன்னார் விஜய் சேதுபதி, காக்கா பிடிக்கிறீங்களா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி பார்த்து இவர் சொல்லும்போது நீங்கள் என்னை காக்கா பிடிக்கிறீங்களா அப்படிங்கிற சொல்லி விஜய் சேதுபதி கலாய்ச்சிருக்காரு. என் பையனும் வந்து சிம்பு ஃபேன் சொல்கிறான், நீங்களும் இப்படி சொல்கிறீங்க. நான் வீட்டில் கேட்பேன், நானும் ஒரு நடிகர், என்னை பற்றி என்னை வந்து ஒரு ஃபேனை என்னை வந்து நானும் ஒரு நடிகர் தானே, என்னை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற சொல்லி கேட்டுக்கேன்னு சொல்லி விஜய் சேதுபதி பேசிகிட்டு இருக்காரு. பேசுனது பார்த்தீங்கன்னா அவர் பையன்கிட்ட பேசுனதா நம்ம துஷார் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் பேர் துஷார். இந்த உஷார் ஞாபகம் வச்சுங்க, உஷார் அப்படிங்கிறத போட்ட துஷார் அந்த மாதிரி வச்சுங்க. அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். பேர்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா மெயினாக பேர் தான் வந்து நமக்கு தேவை. அடுத்து வந்துன்னா இவங்க வந்துன்னா அவங்க அப்பா வந்து பேங்க் எம்ப்ளாயி அப்படிங்கிறனால ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு இருக்க வந்துன்னா நிறைய இடத்துல மாறி அந்த அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நிறைய ஊர்களில் பார்த்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி இந்த பிக் பாஸ் வந்துன்னா நான் வந்து அடாப்ட் பண்ணிக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து தான் சொல்கிறாரு. அதே மாதிரி என்ன பேட்ச் எடுக்கிறீங்கன்னு சூஸ் பண்ண சொல்லும்போது அவர் வந்து ப்ளூ பேட்ச் வந்து சூஸ் பண்ணுறாரு. இந்த ப்ளூ அண்ட் ரெட் அப்படிங்கிற பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எதை குறிக்குது அப்படிங்கிறது நான் என்னை எடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அப்படின்னா ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா ஒரு காமான எந்த ஒரு அமைதி அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ரெட் வந்து கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால வந்துன்னா இவங்க அவங்களோட பேச்சை வச்சு நாங்களும் எதை எடுப்பாருன்னு சொல்லி கணிச்ச வரைக்கும் ஒரு 70% நான் சொன்ன மாதிரி அவங்க எடுத்திருந்தாங்க ஆட்கள். இப்போ வந்து அவங்க எல்லாம் 20 பேர் வந்திருக்காங்க, 20 பேர் எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆமாம் வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திவாகர் சார் பார்த்து பேசிட்டு சிவாஜி சார் மாதிரி கர்ணன் படத்தில் பண்ணுவார் இல்லையா, குத்தி இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நடித்து காட்டார் நம்ம திவாகர். அடுத்து பார்த்தீங்கன்னா கனி, அதாவது குக் வித் கோமாளியில் பார்த்தீங்கன்னா வந்தவங்க காரக்குழம்பு கனி அப்படிங்கிறது தெரியும். அவங்க வந்து என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க குக் வித் கோமாளியில் தான் ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 உள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ச் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் பேட்ச் சூஸ் பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் போய் வந்து வீட்டுக்கு சுற்றி பார்த்தவங்க. இந்த கனி மட்டும்தான் உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போனப்போ ஒரு ஓப்பன் சொல்லி ஒரு அதாவது நோட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ஏதாவது டாஸ்க் கொடுத்தாங்கன்னா ஒரு நோட் படிப்பாங்களா, அந்த நோட்டை படித்து பார்க்குறாங்க. படித்து எழுதியிருக்கு டேப் வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணலாம், அடுத்த ரவுண்ட் சொல்லி ஆன் பண்ணுற மாதிரி ஆன் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன இந்த மாதிரி சொல்லி படிக்கும்போது டேப் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஆஃப் பண்ணலாம் ஆன் பண்ணலாம் அந்த மாதிரி வந்துட்டுனா அவங்களுக்குள்ளே பேசிவிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி போகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வரல. அதாவது சாரி அப்படி சொல்ல, டேப்பில் தண்ணி திறந்து விட்ருக்காங்க, தண்ணி வருது. விஜய் பார் கையை வச்சு தண்ணி பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டேப்பில் தண்ணி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த டேப்பில் இருக்கிற தண்ணியை இப்போதைக்கு நீங்கள் கையில் வச்சுட்டீங்க, அதனால் அந்த தண்ணி கொட்டிட்டு மடி பிடிச்சி வச்சுக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம கனி சொல்கிறாங்க, ஹைஜீனிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. உடனே பார்த்துட்டு இல்லை நான் சும்மா தான் கை வச்சேன், ரொம்ப அழுக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுறதுன்னா நம்ம பார்வதி வந்ததுன்னா சொல்கிறாங்க.
இந்த லைட்டாக அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த சின்ன பிரச்சனைகள் தான் வந்துன்னா பின்னாடி பெரிய பிரச்சனையாக வரும். ஏன்னா ஹைஜீனிக் அப்படிங்கிறது கனிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பவித்ரா போன சீரியல் பவித்ரா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் நீட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. நல்லா குக் வேறு நல்லா சமைக்கிற ஆள் தான். அந்த மாதிரியான ஒரு தாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது கனி அவங்கள பார்க்கும்போது. பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா ஆஹா நான் கை வச்சுட்டு அழுக்காயிடுச்சுன்னு சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் 7வது பார்த்தீங்கன்னா விஜய் சபரி அப்படிங்கிறவர் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூப் பண்ணியிருக்காரு. வெளியே நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அஃபீஷியலாகவே பார்த்தீங்கன்னா ஸ்கூப் பண்ண மாதிரி ஒரு ஆள். அவர் சேலத்தை சேர்ந்தவர். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டராக வந்திருக்காரு. சீரியல் ஆக்டராக வந்திருக்காரு. சிவப்பு கலர் பேட்ச் வந்து சூஸ் பண்ணார் அவர் வழக்கம் போல். அவரை சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து விஜய் சேதுபதிக்கு தாட சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த டேப் படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுறாரு. இவர் போய் என்ன பண்ணுறாரு, ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு அந்த குழாயை. அதாவது சிண்டெக்ஸில் செட் பண்ணிக்கிற குழாயை. அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது ஒருத்தர் பிரவீன் காந்த் அப்படின்னு ஒருத்தர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரட்சகன் படத்தோட டேரக்டர் அப்படின்னு சொல்லுவார். 25 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ரட்சகன் படத்தை டேரக்டர் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கார். அதுனா ஒரு பூமரங்கள் அந்த கேட்டகரியில் அந்த மாதிரியான ஒரு வயசில் ஓல்டு அந்த வயசுல பார்க்க கொஞ்சம் துடிப்பாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையை அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சாரே பார்த்திங்கன்னா சில என்ன சொல்கிறது கன்ஃபியூஷன் மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே போய் இல்லைங்க சார் அப்படிங்கிற சொல்லும்போது இவர் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இவரே வந்து சிரிக்கிறாரு, நம்ம கலாய்க்கிறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் என்ன சூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நீல கலர் சூஸ் பண்ணி பேட்ச் சூஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்பில் இருக்கிறத படிக்க சொல்கிறாங்க. அந்த நோட்ஸில் இருக்கிறத படிக்க சொல்லிவிட்டு இவங்க வந்து டேப் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் ஆன் பண்ணுறேன் ஃபஸ்ட் இடத்துலேயே ஆஃப் பண்ண வேணாம், நான் வந்தோடனே முதல்ல வந்து ஆன் பண்ணுன்னு சொல்லி போட்டு ஆன் பண்ணிவிட்டு திறந்து விட்டு ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி வந்துட்டுனா டேப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாரு. ஆனால் ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் போனார். டேப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது ஒரு கண்டஸ்டன் உள்ளே வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆர்ஜே கெம்மி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து குக் குமார் வந்திருக்காங்க நினைக்கிறேன். சென்னையை சேர்ந்தவங்க, ரொம்ப பாசிட்டிவான பொண்ணு அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. பேஸ்கெட் பிளேயர் அப்படின்னு நேஷனல் லெவலில் விளாண்டுருக்கேன் அப்படின்னு சில பாலிடிக்ஸ் உள்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிக் பாஸ் மூலமாக தனக்கு வாய்ப்பு கிடச்சி நல்ல ஒரு ஃபேம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க. அதுக்காக இவங்க வந்து பேட்ச் சூஸ் பண்ண சொன்னாங்க விஜய் சேதுபதி. சிவப்பு கலர் பேட்ச் வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு சரி வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு போட்டு கெமி ஒன்றா வீட்டில் போனோன்னே எல்லாத்தையும் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு உள்ளே பாத்ரூம் போகும்போது தண்ணி வரல. ஒரே ஷாக்கு. அடப்பா இது பேப்பர் வச்சுருக்கீங்க தண்ணி வரலாம் எப்படி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தா கெமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து தமிழ் படிக்க தெரியாது போல இருக்குது. அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க படிக்க சொல்லி சொல்கிறாங்க. இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கு இந்த டாஸ்க் லெட்டர் பார்த்திங்கன்னா டேப் ஆன் பண்ண ஆஃப் பண்ணுங்க மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி படித்து காட்டுறாங்க. அதாவதுனா அதாவதுனா ஃப்ளஷிங் வருது. ரெஸ்ட் ரூம்லாம் போய்ட்டு ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். பட் பாத்ரூம் குளிக்கிறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, அத்தியாவசிய தேவைக்காக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற தண்ணி அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுது. எங்கேயும் தண்ணி திறந்து வரல, எங்கேயும் தண்ணி வரல, ஃப்ளஷ் மட்டும் ஒர்க் ஆகுது. ரெஸ்ட் ரூம் அவசரமாக போயிட்டாங்கன்னா ஃப்ளஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பாத்ரூம் போகிற மாதிரி அந்த அளவுக்கு மட்டும் தான். மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, கனெக்ஷன் பண்ணி விட்டாங்க. அதுதான் 10வது ஆதிரை அப்படிங்கிற ஒருத்தவங்க வராங்க. திருப்பூர் சேர்ந்தவங்க அப்படிங்கிற சினிமா ஆசிரியர் இருக்கிறதாகவும் பிகில் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்துருக்கு. அந்த சிங்கப்பெண்ணே அந்த சாங்கில் பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேரில் அவங்க ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஃபேம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த பிக் பாஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் சூஸ் பண்ண சொல்லும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெட் பேட்ச் சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா டேப் ஆன் பண்ணி வச்சிடுறாங்க. உள்ளே போயிட்டு இருந்தது. அடுத்து வந்து 11வது ரம்யா ஜோ அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டெல்லாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா ஆடல் பாடல் இந்த தெருக்கூத்தில் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சிக்கெல்லாம் ஆடல் பாடல் நடத்திருக்காங்க. சில வறுமையின்காரங்க அப்பா அவங்க இறந்த காரணமாக அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாத்தையும் காப்பாற்றுங்கிறக்காக இப்போ பார்த்திங்கன்னா ஆடல் பாடலில் வந்துட்டு பிடிக்கலினாலும் இறங்கி இந்த தெருவோரங்களில் வந்துன்னா சில தவறான சொல்கிறது இப்போ தெருக்கூத்துலாம் பார்த்திங்கன்னா நார்மலான பீப்புள் பார்த்திங்கன்னா பார்க்குறவங்க பார்க்குறாங்க. சில பார்த்திங்கன்னா ஆபாசமாக நடந்துக்குவாங்க. அந்த மாதிரியான சில ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க அப்படின்னும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னும் ரொம்ப ஒரு ஹாஸ்டலில் தங்கி
சில அதாவது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தங்கி ரெண்ட்டு கூட வந்து ஷேர் பண்ணி அந்த ரெண்ட்டு ஷேர் கட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சாப்பாடுக்கு சிரமப்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டு போனதுக்கப்புறம் பிடிக்காம தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைங்க மாதிரி பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ஏவி சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இவங்க சூஸ் பண்ண சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா ப்ளூ பேட்ச் வந்து சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அடுத்து 12வது வினோத்குமார் அப்படிங்கிறவர், அதாவது கானா பாடகர், சென்னை சேர்ந்தவர், ராயப்பேட்டை சேர்ந்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் கானாங்கிறது, மக்களோட வழியை பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருடைய ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா சில பாடலாம் பாடி பிக் பாஸை கலாய்ச்சும் பாடியிருக்காரு. இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு சோஷியல் மீடியாவில் நார்மல் டைமில். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து நீங்கள் வந்து பிக் பாஸே கலாய்ச்சிருக்கீங்களா அப்படிங்கிற சொல்லியில் அவருடைய ஃபன் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலியெலாம் வெளியே அனுப்பிச்சிட்டு இவர் வந்து வீட்டில் போகிறாரு. அங்கே போனோன்னே அரோராவை பார்த்து கை கொடுக்கும்போது அவங்க வந்து என் பேர் வந்து காணணும் சொல்லும்போது அவங்க அரோரா சொல்லும்போது ₹60 அப்படிங்கிற சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அரோரா இன்சல்ட் பண்ணுற மாதிரியும் ஸோ ஃபன்னாக தான் பேசுகிறேன் ஆக்சுவலாக. பட் ஏன்னா அரோராவுக்கு கொஞ்சம் காண்டாயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்து நீல கலர் பேட்சை சூஸ் பண்ணிட்டு போயிட்டு நம்ம வினோத்குமார் அப்படிங்கிறவர். அப்புறம் வந்து டேப் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஆஃப் பண்ணிடுறாரு. சரி நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா, அதாவது அந்த டேப் ஆன் ஏதோ ஒன்று பண்ணணும், இது பண்ணாலும் அதுக்கோட சைட் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 13வது பார்த்தீங்கன்னா வியானா அப்படின்னு ஒருத்தவங்க வர்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ஏர்கோஸ்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மாடலாகவும் ட்ரை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஏர்கோஸ்டாக இருந்தப்போ சில ஃபோட்டோஸ்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாடலாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க பேச்சு அவங்களாம் பார்க்கும்போது போன சீசன் சௌந்தர்யா பண்ண அதே இது மாதிரியான ஒரு இதை வரை க்யூட் அப்படிங்கிற இதை வந்து ஒருத்தனை கேரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்களோட ரியாக்ஷன்ஸும் அவங்க பேசுகிற விதத்துலேயும் பார்க்கும்போது பார்க்குறக்கு அவங்க தான் அந்த மோடு தான் இருக்காங்க. அவங்க தான் சிவப்பு பேட்ச் வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிறது சௌந்தர்யா அவங்க பேசுகிற மாதிரி தான் இருந்ததுங்க அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சில ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க விஜய் சேதுபதி சார் வந்து ஸ்டன்னாகி நின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவரே பார்த்தீங்கன்னா அவங்க போனதுக்கப்புறம் சிரிக்கிறது எல்லா மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா வியானா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சபரியோட ஒரு பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருதுங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. கிம்மி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நார்மலாக வந்துன்னா 18+ ஆகட்டும் அவங்கள நல்லா பேசுகிறாங்க. பார்வதி மாதிரி சேர்ந்தவங்க தான். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாயா சீசன் 7 மாயா அவங்க அந்த கேங்கு அந்த மாதிரியான ஒரு இது வரும் அப்படிங்கிறது இவங்கள பார்க்கும்போது தெரிய வந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து சபரியோட ட்ரெஸ் கலைஞ்சதுங்காட்டி என்ன எனக்கு எனக்கு எங்கே என்னமோ தோணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி பேண்ட் வந்து தையல் விட்டுருச்சு இது மாதிரி சொல்லி சபரி சொல்லிட்டுருக்காரு. சபரி இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் போன டைட்டில் வின்னரோட அந்த சாயல் கொஞ்சம் போல்டாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் பண்ணுற மாதிரியான அந்த தெளிவுனஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அது என்னங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அப்புறம் தான் நம்ம பிரவீன்காந்த் அப்படி இருக்கார் இல்லையா, நம்ம இந்த படத்தோட ரச்சகன் படத்தோட டேரக்டர், அவர்கிட்ட வந்து பார்த்தா திவாகர் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பிரபலமானவங்க சார். நான் அப்படி கிடையாது, நான் வந்து ஒரே வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமாயிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா இவங்களாம் ரொம்ப நாளாக அதிலே ஃபீல் இருக்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் வந்து சடனாக வந்தவன் அப்படிங்கிற சொல்லி தன்னை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்படிங்களா சரி சூப்பர் சொல்லிகிட்டே இருந்தேன். பிரவீன்காந்த் வந்து நகர்ந்து போகிறாரு, இக்னோர் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் போனார். பட் இருந்தாலும் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த வியானா உள்ள வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேப் அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா டேப் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லும்போது இவங்க டேப் அப்படிங்கிறது என்ன நினச்சிட்டாங்கன்னா டேப்னால் நம்ம தொடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் போய் அந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா தொடுறாங்க. இந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா மாதிரி ஒரு இன்னசென்ட்டாக அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் நான் சீசன் 8 வந்து சௌந்தர்யா இன்னசென்ட் சொல்ல மாட்டேன். ஆனால் இவங்க டேப் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து டேப் அப்படிங்கிறது தொட்டுறாங்க. போய் மட்டும் தொட்டால் போதுமா, அந்த டேப் இல்லாமல் இது வந்து டேப்பு தண்ணி வர டேப்பு திறக்கணும், ஆஃப் பண்ணணும், இல்லைனா ஆன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்றாங்க. நம்ம வியானா வந்து டேப் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க, தண்ணி வந்து வந்துட்டுருக்கு கொஞ்சம். அப்புறம் வந்து 14வது கண்டஸ்டன்ட் பார்த்திங்கன்னா பிரவீன் அப்படிங்கிற ஒருத்தவர், அவர் வந்து பெங்களூர் சேர்ந்தவர், சீரியல் ஆக்டராக இருந்திருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா ரெட் கலர் பேட்ச் வந்து சூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் வீட்டுக்குள்ளே போன டைமில் பார்த்திங்கன்னா அந்த டேப்பில் வந்து தண்ணி திறந்து விட்டாங்கல்ல, அந்த சிண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெவல் இண்டிகேட்டர் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அது வந்து ஹை ஆகிட்டே போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா டேப் ஆஃப் பண்ணிடுறாங்க. நம்ம
டேப் வந்து இப்போ ஹவுஸ்மேட்ஸ் ஆஃப் பண்ணுறாங்க. யார் ஆஃப் பண்ணாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு கொஞ்சம் நோட் பண்ணல அதை. அடுத்து பார்த்தீங்கன்னா 15வது பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா. அவங்க தூத்துக்குடியில் இருந்தவங்க மீனவ பொண்ணு. அவங்க வந்து சின்ன வயசில் அவங்க அப்பா வந்து மீன் பிடிக்க போகும்போது அவங்க பெண்களை லேடிஸாக இருந்து ஒரு மீன் பிடிக்க கடலில் போக யாரும் வந்து ஒத்துக்கலை. பட் இருந்தாலும் வந்து அவங்க போல்டாக பேசி அவங்க அப்பாவை ஒத்துக்க வச்சு அப்புறம் வந்து அவங்க மீனில் முதல் மீனவ பெண் அப்படிங்கிற மாதிரி அதாவதுன்னா மீனவ பெண்லேயே கடலில் போய் வந்து வீடியோலாம் எடுத்து போட்டு கொஞ்சம் ஃபேமஸாக யூடியூப்பில் கொஞ்சம் சம்பாதிலாம் பண்ணிப்பாங்க இருக்குது. அந்த மாதிரி முதல் ஃபிஷர் மீனவ பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க. அவங்க வந்து ப்ளூ பேட்ச் வந்து சூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு ப்ளூ பேட்ச் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்துன்னா எனக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் விஜய் சொல்கிறாரு கடல் நீளம் கடல் வந்து நீளம் தான் அதெல்லாம் சூஸ் பண்ணுங்க அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்துன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து பிளான் பண்ணாமல் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட பேச்சுலேயும் தெரிஞ்சு வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 16வது வந்துன்னா திருநங்கை ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் அப்சரா. அவங்க வந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து திருநங்கையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத பொதுவாக அவங்க வந்து வெளியே சொன்னாங்க துரத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. அதெல்லாம் மீறி பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவங்க ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நம்ம அப்சரா அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து எங்களுக்கு கிடச்ச வரேன் அப்படிமான்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க. அவங்க மாடலாக வந்திருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ரெட் கலர் பேட்ச் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் வந்து தாசில்கிட்ட படிச்சுட்டு இந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து 17வது வந்து பார்த்திங்கன்னா நந்தினி அப்படிங்கிறவங்க வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலில் வந்து ஆர்டிஸ்ட்டாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறோம். இப்போ வந்து இவங்களோட ரிலீஃப் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அப்படிங்கிற மாதிரி யோகா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது தர்ஷிகா போன சீசன் தர்ஷிகா பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள் மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அவங்கள பார்க்கும்போது தெரியுது. இவங்க வந்து சிவப்பு கலர் பேட்ச் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க உள்ளே போய்ட்டு இந்த டாஸ்க் லெட்டர் படிக்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வாசலில் படிக்கும்போது டேப் வந்து இவங்க ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அங்கே அப்சரா திருநங்கை அப்சரா அப்படிங்கிறவங்க க்ளோஸ் பண்ணாங்களே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அடுத்ததுனா 18வது விக்கல்ஸ் விக்ரம் அப்படிங்கிற ஒருத்தர். விக்கல்ஸ் விக்ரம் அப்போ நமக்கு தெரியும் இந்த ராவடி அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ரீக்ரியேஷன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் பாடுறவங்க லிரிசிஸ்ட் அப்படிங்கிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மீம்லாம் பண்ணி அவங்க ஹிட் ஆனவங்க. அது மாதிரி நிறைய ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அறிமுகம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெட் கலர் பேட்ச் வந்து சூஸ் பண்ணுறாரு. சூஸ் பண்ணிட்டு வீட்டில் போகிறாரு. டேப்பில் வந்து ஆன் பண்ணி விட்டுறாரு. இவர் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மட்டும் ஆன் பண்ணி விட்டுறாரு. அடுத்தது 19 அஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா 19வது என்ட்ரி ஆகுது. விஜய் சேதுபதினா ஒன்றுமே பேசலை, அவரே பேசுகிறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா கமருதீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து இவர் வந்து பேசாமல் அமைதியாக இருக்காருன்னு கூட புரியல. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா வாங்க வெல்கம்லாம் சொல்லுவார். இவருக்கு அறிமுகமாக இருக்கார். இவர் கமருதீன் அப்படிங்கிறது இவருக்கு அறிமுகமாக என்னென்னு தெரியல. விஜய் சேதுபதி சாருக்கு அமைதியாகவே இருக்கார். அவரே வந்து தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி நான் வந்து சீரியல் ஆக்டர் அப்படின்னு சொல்லி அவரே வந்து தனியாக அறிமுகப்படுத்திக்கிறாரு. அப்புறம் வந்து இவர் வந்து அந்த ப்ளூ கலர் பேட்ச் வந்து சூஸ் பண்ணுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்பா இந்த மாதிரி நீ இருக்காரா, இந்த மாதிரி இருக்க மாட்டேன், நீ போய் நடிக்காத, உள்ளே போய் நடிக்காத, தயவு செஞ்சு உண்மையாரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பும்போது விஜய் சேதுபதி சார் வந்துட்டு சார் நீங்கள் இவ்வளோ சூப்பராக சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டாக நான் ஆயிக்கிறேன் அப்படிங்கிற சொல்லி அவரோட ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பேட்ச் எடுத்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அப்புறம் 20வது வந்து கடைசியாக கலையரசன் அகோரி கலையரசன் சொன்னால் அவங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9க்குள்ளே கடைசியால் உள்ளே போகிறாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் 25 வயசு அப்படிங்கிறாரு. இவருக்கு வந்து ஃபேமிலி இருக்குது அப்படின்னும் சில ஃபேமிலி இஷ்யூஸ்னால பார்த்திங்கன்னா காசிக்கு நிம்மதி தேடி காசிக்கு போயிட்டு வரும்போது அந்த மாதிரி அந்த டைமில் வந்து அகோரி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தன்னை அறிமுகப்படுத்திக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகோரி மாதிரிலாம் நார்மலாக தான் வந்து வந்திருக்காரு. இவர் வந்து ரெட் கலர் பேட்ச் சூஸ் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து போகிறாரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நான் வந்து இது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற சொல்லி நான் இது பண்ணலை, இந்த டாஸ்க் நான் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து அதெல்லாம் கலெக்ஷன் சொல்கிறார். அந்த டேப் ஆஃப் பண்ண ஆன் பண்ணல, இருந்தது ஆஃப் தான், அதை அப்படியே விட்டார். அப்புறம் வந்து எல்லாம் பார்த்தோன்னா வந்துட்டாங்க. ஒரு வழியாக 20 பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி என்ட்ரி ஆகி மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. இவங்க எப்படி பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இவங்க நல்லா போடிக்கலாம் பண்ணுறாங்களா இல்லை இப்போ அதில் இது பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு விஜய் சேதுபதி சார் கிளம்பிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உட்கார வச்சு லிவிங் ரூமில் பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர்த்து நீங்கள் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க.
நீங்கள் தான் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பெரிய வாய்ப்பு. நீங்கள் வாய்ப்பு வந்து பயன்படுத்துங்க, மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி 20 பேருக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துட்டு, முதல்ல வந்து ட்விஸ்ட் நிறைய இருக்குது இங்கே அப்படிங்கிற சொல்லிட்டு டாஸ்க் ஆரம்பிச்சிடுறாங்க முதல் நாளே பிக் பாஸு. அதாவதுன்னா நீங்கள் கொடுத்து பேட்ச் கையில் மாட்டிங்க, ரெட் கலரு ப்ளூ கலர் பேட்ச் கொடுத்தாங்கல்ல, நீங்கள் சூஸ் பண்ணிங்க இல்லையா, அதுபடி வந்து ஆர்டர் வைஸாக உட்காருங்க அப்படின்னாங்க. ரெட் கலர் ப்ளூ கலராக உட்காடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பேட்ச்சு அது ப்ளூ கலர் பேட்ச்னு 2 பேட்ச் இருக்குதுல்ல, இந்த பேட்சில் 2 அணியாக பிரிஞ்சிருவீங்க. அதாவது இருக்கிற பெட்டில் அவங்களுக்கான ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரூம் இருந்துச்சு, சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம் இருந்துச்சு. அந்த மாதிரி நார்மல் சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பிரிஞ்சிடணும், ரெட்டு ப்ளூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து ஷாக்காகிறாங்க. யார் எங்கே ரெட் கலர் எங்கே போகிறது, ப்ளூ கலர் எங்கே போகிறது, எல்லோரும் ப்ரீமியம் தான் வந்து பேசிக்காக வந்து விரும்புவாங்க. உங்களுக்கு ப்ரீமியம் கொடுங்க வந்து எல்லாம் கேட்பாங்க, சண்டை வரும். சரி கேம் ஆரம்பிச்சுன்னு பார்த்தா பிக் பாஸ் சொல்லிட்டாரு ரொம்ப கம்மியாக இருக்கிறது ப்ளூ கலர் தான். அதாவது ப்ளூ கலர் சூஸ் பண்ணவங்க ரொம்ப கம்மி, 6 பேர் தான் சூஸ் பண்ணிக்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு செகண்ட், யார் யார் வந்து ப்ளூ கலர் பேட்ச் சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அரோரா, துஷார், ரம்யா ஜோ, கானா வினோத், சுபிக்ஷா, கமுர்தீன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பேட்சை சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இவங்க அதாவது விஐபிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராகவும் கொஞ்சம் கம்மியான பீப்புள்ஸாக இருப்பாங்க. அது மாதிரி இவங்க கம்மியாக இருக்கிறனால இவங்களுக்கு சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பகுதியில் வந்து இவங்க வந்து இருக்கணும். மற்றவங்க யாரும் அவங்களுக்குள்ள போகக்கூடாது. அதாவதுன்னா 14 பேர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சூஸ் பண்ணாங்களே அவங்க யார் வந்து அவங்களோட ஸ்பேஸில் போகக்கூடாது அப்படிங்கிற சொல்லி ஒரு குட் கைக்கு நம்ம பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் மத்தியில் போடுறாங்க. ஆகா நல்லா வந்து நம்ம நினச்சோம் இவங்களே சூஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இவங்களே சூஸ் பண்ணி நீங்களே சூஸ் பண்ணி கண்டிப்பாக அது கிளாஷ் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அந்த ஆப்ஷன் வந்து பிக் பாஸ் கொடுக்காம இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த 6 பேருக்கு லக்கு அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு தான் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா சகல வசதிகளும் வந்து தான் அந்த இதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத நம்ம அதுமாரி தான் பார்க்க முடியும். ஏன்னா கிச்சனுக்கு வரோம்னா ஏதாவது ரூல்ஸ் போகிறோம் நம்ம அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய ஒன்று தான். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய சலுகைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சூப்பர் டீலக்ஸில் நார்மலில் பெரு செலவு இருக்காது அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறாரு. அப்புறம் வந்துன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக யாருக்குமே தண்ணி வந்து டேப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளைவு வரும்னு சொல்லி நாங்கள் அந்த டாஸ்க் லெட்டரில் அதுபடி பார்த்தீங்கன்னா டேங்க்கில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் நீங்கள் 20 பேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் ஃப்ளஷ்ஷு வரும். சரிங்களா, குடிக்க தண்ணி பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வரும். அதுக்கு பதில் இப்போ கேன் தண்ணி கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னும். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேப்பில் தண்ணி பிடிச்சிட்டு போய் தான் நீங்கள் வந்து பாத்ரூமில் இது குளிக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிக் பாஸ் வந்து கொண்டு தூக்கி போகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கனி எழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுறது இருக்குன்னா அவங்க தான் உள்ளே போய் மொதல் கண்டஸ்டண்ட்டு, அதாவது போன 4-5 பேர்த்துக்கும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் இவங்க போனவங்க அந்த புக் எடுத்து படித்து பாராட்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா நான் யோசித்தேன் யாருமே இந்த புக் எடுத்து படிக்கல அப்படிங்கிறது. புக் எடுத்து படித்த வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்து படித்ததுக்கப்புறம் தான் இப்போ கேமே ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா டேப் ஆஃப் பண்ணிட்டாங்க, சில பிரச்சனைகள் வந்துச்சு அதுக்கப்புறம் தான். பட் இருந்தாலும் கனிக்கு ஒரு பாராட்டி யாரும் பண்ணாத 4-5 பேர் பண்ணாத இவங்க பார்த்து படிச்சிருக்காங்க. எழுதி ஓப்பன் எழுதி போட்டுன்னு இவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் வந்து பாராட்டி கனியை உட்கார வைக்கிறாங்க. அடுத்து வந்துன்னா ப்ளூ பாய்ஸ் வந்துன்னா நம்ம சொல்லிட்டோம். அதுவும் சபரி என்ன சொல்கிறாருன்னா இந்த வெசல் வாஷிங்க்கு அது தண்ணி நிறைய தேவைப்படும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சிண்டெக்ஸில் தண்ணி அளவு கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஒன்று பண்ணலாம். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கூட்டாஞ்சோறு மெத்தடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டீலிங் வந்து நான் யோசிச்சிருக்கேன் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது வந்து கூட்டாஞ்சோறு மாதிரியான விஷயமாக நம்ம பண்ணிக்கலாம். சாப்பிட்றோம் அப்படின்னா 10 பேருக்கு 10 பிளேட்டு போட்டோம்னா தண்ணி பற்றாது. அதனால் ஒரு பெரிய குண்டாலே சாப்பாட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பாடு குழம்பு மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்று மிக்ஸ் பண்ணி கலக்கி ஆளுக்கு ஒரு உண்டியாக சாப்பிட்டுக்கலாம். விருப்பம் இல்லாதவங்க அவங்க பிளேட்டை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான் அப்படிங்கிற சொல்கிறாரு. அது வந்து நிறைய பேர் ஓகேன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. பிஜேபாலாம் அதுக்கு தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுது. ஒரு தண்ணி செலவு வச்சுக்காமல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இதாக இருந்தது அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணினேன். அது சபரி எதுக்கு முத்துக்குமார் மாதிரி சொன்னேன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தன்னே முன்னெடுத்து பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்னும் கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பாரா? ஏன்னா பிக் பாஸை பற்றி வெறும் ஸ்கூப்லாம் பண்ணி போட்டிருக்காரு. ஆஃபீஸ்லேயே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தெளிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி எனக்கு தோணுது சபரி. வாழ்த்துக்கள். கனி வாழ்த்துக்கள். எனக்கு இந்த வியானா அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அந்த ஃபீல் தான் வருது. பட் அவங்க மேலே எனக்கு அந்த அளவுக்கு
அட்ராக்ஷன் இல்லை அந்த கேம் பொறுத்தளவுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு யார் திவாகர் பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு, நேர்மையாக இருக்காரா, தற்போது பேசிகிட்டு இருக்காரா அப்படிங்கிறத பார்ப்போம். பிரவீன்காந்த் ஒரு ஓல்டு ஏஜில் இருந்தாலும் சில ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சில இக்னோர்ஸ் பண்ணுறாரு, யாராக இருந்தாலும் இக்னோர் பண்ணுறாரு. டைரக்ட் அந்த கெத்து காமிக்கிற ஃபீலிங் இருக்குது. அடுத்து யார் இருக்காங்க, விஜய் பாரு ஓட்டவாய் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு கெம்மி அப்படித்தான், அவங்களும் அப்படி தான். கெம்மி இந்த இவர் இருக்கா இல்லையா, நம்ம எஃப்ஜே, இவர் உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அவங்க டான்ஸ் ஆனாலும் பார்க்கணும். பீட் பாக்ஸிங் போட்டு அவர் தனியே அது தான் ஆஸ்வாசப்படுத்தினார். அது பார்க்குறதுக்கு பீட் பாக்ஸிங்கில் ஒரு வித்தியாசமும், ஏன்னா மைக் அவர் இங்கே தான் மாட்டிக்கிறாங்க, நல்லா இருந்தது. பீட் பாக்ஸிங் எனக்கு பிடிக்கும், கேட்க இருக்கும். அதனால தான் அவர் அந்த மாதிரி தனியாக ஆஸ்வாசப்படுத்திட்டு ரேப் பண்ணார். கானா வந்து சில மியூசிக்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கடைசி அளவில் உள்ள 2-3 பேர் வரும்போது கானாலாம் வந்துட்டு அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே வாசித்து கானாவும் வினோத் பார்த்திங்கன்னா பாட்டெலாம் பண்ணிட்டுருந்தாங்க. திவாகர் நடிப்பாருக்கன் இதை ஒன்று பண்ணிகிட்ருப்பார். வாட்டர்மெலன் சாப்பிட்ற மாதிரி, தனுஷ் மாதிரி, கர்ணன் மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பார். நம்ம இவர் துஷார் பேஸ் வாய்ஸ் இருக்குது, ஆக்டருங்கிறாரு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அதேமாதிரி பெண்களில் அரோரா இருக்காங்க, எனக்கு தெரியும். அரோரா நெகட்டிவ் ஃபேம் இருக்குது அவங்களுக்கு, 18+ அவங்களுக்கு. அது எப்படி அவங்க தாண்டி வருவாங்கன்னு தெரியல. பட் இந்த நெகட்டிவ் ஃபேம் வச்சு வந்துடலாம் அங்கே நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க அந்த 18 அந்த கண்டென்ட்டாக இருந்தாங்க ட்ரெஸ்ஸில். நான் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரம்யா ஜோங்கிறவங்க நம்ம அந்த நடன தெருக்கூத்து டான்ஸர். அவங்க பட்ட கஷ்டத்துக்கு இந்த வீடியோ ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. பட் சர்வே வாங்குவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சுபிக்ஷா ஆக்ட்ரஸ் பார்க்கலாம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆக்டர் அவங்களும் ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. பிடி படத்துலேயும் நடிச்சிருக்காங்க அவங்க நினைக்கிறேன். கமருதீனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுவாக சொல்கிறாங்க மதம் அந்த மாதிரிலாம் கிடையாது. விஜய் சேதுபதி அமைதியாக இருந்த காரணம், என்ட்ரி அப்போ அமைதியாக இருந்த காரணம், அதெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். மேபி சப்போர்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கனி கொஞ்சம் நம்ம பவித்ரா ஸ்டைல் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அவங்க நல்லா ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க சர்வே பண்ணிடுவாங்க. சபரி சொல்லியாச்சு, முத்துக்குமார் அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாரு, இறங்கி ஆகிட்டார். ஆதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எப்படிங்கிறது தெரில, இன்னும் அவங்க பேசி ஞாபகம் வர மாட்டேங்குது. வியானா சொல்லியாச்சு, சௌந்தர்யா மாடல். பிரவீன் ஒருத்தர் இருக்கார் ஆக்டர், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கமர்தீனுக்கா பிரவீனுக்கான்னு தெரியல, பட் இருந்தாலும் அவர் தான் விஜய் சேதுபதி அமைதியாக இருந்தார். பார்க்கலாம் யாருக்குன்னு பார்க்கலாம். பிரவீன்காந்த் அப்படின்னு ஒருத்தரும் டேரக்டரும் பிரவீன் ஒருத்தர் இருக்காங்க. அடுத்து அக்ஷரா டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கிறாங்க. என்ன மாதிரியான அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன போகாத பார்க்க முடியும். நந்தினின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் சீரியல் ஆக்டராக இருந்திருக்காங்க. சீரியல் ஆக்டிங் ஸ்கில் அப்படிங்கிறத பார்ப்போம். விக்டர்ஸ் ஒரு ஃபன் பண்ணுற ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். எனக்கு பெருசாக வந்து அவரோட காமெடிஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்று இன்ட்ரெஸ்ட் பண்ணதாக இல்லை. பட் இருந்தாலும் அவர் எப்படி இது பண்ணியிருக்காரு இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரையும் வந்து வரவேற்கிறது. மக்கள் உங்களையும் தான் என்னையும் தான். அதாவது புது சேனல் வந்ததுன்னா அது இருந்ததுன்னா ஆட் பிளான்ட்ருக்க வீடியோவை, அதனால் பார்த்தீங்கன்னா வியூஸ் சுத்தமாக இருக்காது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நான் வச்சுருந்த சோனி கூகுள் கிருஷ்ணன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் கேம்ஸ் வீடியோவும் பிக் பாஸ் சீசன் 8 வீடியோவும் போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சில லைவ்லாம் போட்டு லைவுக்காக இல்லீகலாக வந்து பண்ணியிருக்கேன். அது தவறு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த வருடம் மாற்றிட்டு அக்கௌண்ட்டில் இந்த அக்கௌண்ட்டில் இப்போ போகிற அக்கௌண்ட்டில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தோணுது. சப்ஸ்கிரைபர்ஸ் மெதுவாக இருந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பார்க்கலாம் நடக்குங்கிறத. இது இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லிடலாம்.
ஒரு 100% பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் இதான் அப்படிங்க சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்குறோம். லைவும் வந்து பார்க்க முடியாது. லைவ் பார்த்து சொன்னாலும் அது 100% வந்து ட்ரூத்தாகவும் சொல்ல முடியாது. இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இவங்க சப்போர்ட் பண்ணவங்க நாளைக்கு தப்பு பண்ணலாம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பலிகடா ஆக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷனில் யார் நல்லா நேர்மையாக விளையாண்டுருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ண முடியும். ப்ளஸ் நமக்கு பிடிச்சவங்க அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பார்வையில் ஆகட்டும், அவங்க பேச்சிலே ஆகட்டும், ஏதோ ஒரு சென்ஸில் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணவங்களா இருக்கும். அந்த மாதிரி சென்ஸில் வந்து சில சஜஸ்ட் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த நேர்மை அந்த மாதிரியான ஒரு இது நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால் வந்து யாருக்கு கூட இந்த சபரி அவங்க வந்து அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தண்ணி கம்மியாக பண்ணுறதுக்காக இந்த பண்ணுறாங்க. அந்த மாதிரி சபரிக்கு நான் வந்து இப்போதைக்கு அப்படி அந்த மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொல்ல வரேன். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒவ்வொரு சபரி மேலே கூட நெகட்டிவ் வரலாம். இவர் தான் சப்போர்ட் பண்ணுறேன், அவர் தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி சில யூடியூபர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணாலும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. மேபி அவங்க கண் மூலத்தனம் நம்பலாம். இல்லைன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி இல்லை. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இவன் இன்னைக்கு நல்லது பண்ணுறான்னா நாளைக்கு தப்பு பண்ணலாம். நாளைக்கு தப்பு பண்ணால் நீ நல்லது பண்ணலாம். ரெண்டும் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை ரெண்டுமே பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் இதெல்லாம் வந்து இஃப் அப்படி தான் நம்ம இருந்தால் அப்படிங்கிறது நம்மளோட தாட்டு. அப்படிங்கிற நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது போன டைம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த டைம் இப்படி பண்ண கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா ஃபீல் ஆகுது. பட் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூ. நம்ம வந்து இன்னும் 106 நாள் வந்தோம்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் கனெக்ட் ஆகிருப்போம். வணக்கம் எல்லாத்துக்கும். வணக்கம்.